ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் உனக்கு தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிலத்தில் விதைக்கிற உன் விதைக்கு மழையையும். தெய்வ பிள்ளையில அது நான் எதற்கு கம்பேர் பண்றேன்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எஃபர்ட் எடுத்துருக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, எதை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீங்களோ அந்த பிரயாசத்திற்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ நிலத்தில் விதைக்கிற விதைக்கு மழையும். எப்படி ஒரு விதை முளைத்து எழுமனா அந்த மழை அவசியமாக இருக்கிறதோ, சில பூமியெல்லாம் வானம் பார்த்த பூமி என்று சொல்லும் தேவ பிள்ளைகள். அப்படின்னா அது மழை வந்தால் தான் அது விளைச்சல் விளையும். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுக்காக தான் ஒவ்வொரு சீசன்ஸ் இங்கே கர்த்தர் அழகாக நியமித்து அந்த பருவநிலைகளை மழையை வரவழைக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த விதை முளைத்து எப்படி இருக்குமா, அது பலனை கொடுக்குமா. அல்லேலூயா. இதுவரையில் நீங்கள் பல பிரயாசங்களை பட்டு பல முயற்சிகளை எடுத்து, ஒருவேளை உங்கள் பிள்ளையுடைய காரியங்களாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களாக இருக்கலாம், அல்லது குடும்ப காரியங்கள், வேலையில் ஸ்தலத்தில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், பிள்ளைகளோட படிப்பு காரியங்களை நீங்கள் முயற்சித்து தோல்வியை பார்த்து நீங்கள் துவண்டு போய் சோர்ந்து போய் காணப்படுவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விதைக்கு அவர் மழையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த விதை முளைத்து எழுமோ, அது தன் பலனை கொடுக்குமா. அந்த பலன் எப்படி இருக்குமா? சாதாரணமாக இருக்காது, அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்குமா. அப்படின்னா நேர்த்தியா, சிறந்ததா, அழகா, மேன்மையா, உயர்ந்ததா காணப்படுமா. தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை அப்படி தான் அவர் வைக்க போகிறார். ஆமே. உங்களை சிறந்தவர்களாய், மேன்மையுள்ளவர்களாய், கனத்துக்குரியவர்களாய், உங்களை மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிவர்களாக இருக்குல்ல, உங்கள் தலை நிமிர பண்ணுகளாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் நீங்கள் தலை குனிஞ்சு சோர்ந்து போயிட்டீங்க, எவ்வளோதான் பிரதர் முயற்சி செய்கிறது, எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், அந்தஸ்தை இழந்துட்டேன், என் சூழ்நிலைகளை இழந்துட்டேன், என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை இழந்துட்டேன், ஒரு பல காரியங்களை, பல நன்மைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நீங்கள் நிலத்தில் விதைக்கிற உன் விதைக்கு மழையை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆமென். நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும். அப்படின்னா நீங்கள் விதைக்கிற விதை தான் பலனை கொடுக்கும். ஆமென். வெளியில் உள்ள மரங்கள் எல்லாம் கனியை கொடுக்குமா. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அப்படிதான் வைக்க போகிறார். ஏற்ற காலத்தில் மழையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்க போகிறது. இந்த இனி வர நாட்கள் உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்க போகிறது. ஒருவேளை ஆல்மோஸ்ட் இந்த 6வது மாதத்துலேயும் ஆஃப் ஆஃப் த மந்த்தை முடிக்க போகிறோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த வருஷம் பாதி வருஷம் போயிடுச்சு. கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நிலத்தில் நீங்கள் விதைச்ச விதை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126:5 வாசிக்கணுமா? நீங்கள் விதைச்ச விதையை முளைத்து எழுமோ, அதை பலனை பார்ப்பீங்க. அது சாதாரணமாக இல்லை, த பெஸ்ட்டாக இருக்க போகிறது. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நிலத்தில் விதைக்கிறோம் விதைக்கு மழையை அருளுவேன்னு சொன்ன கர்த்தரப்பா. யார் என்னென்ன விதைகளை விதைச்சிட்டு அன்றைக்கு பலனுக்காக காத்துட்ருக்காங்களோ, அது எப்போது முளைத்து எழுமோ, அது எப்பொழுது வேர்பற்றும், அது எப்பொழுது கனி கொடுக்கும்னு அங்கலாய்த்து கொண்டிருப்பாங்கன்னா, ஆண்டவரே மழையை அனுப்புகிற கர்த்தர், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், நீங்கள் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவீராக. இவள் ஆசீர்வதி
நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், முயற்சிகள், ஆண்டவரே அந்த எஃபர்ட்டில் உங்கள் கரம் கூட இருப்பதாக இன்னிலிருந்து இவ்வளோ ஆசீர்வதிங்கப்பா. அப்படி கனப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குற மகிமை மக்கள் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.